அடுத்தபடியாக நம்பர் 2 அடுத்தபடியாக நம்பர் 3 அடுத்தபடியாக நம்பர் 4 இத்துடன் 6 இட போட்டியானது நிறைவு பெற்றது. எம் இளையோர் இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்ட நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக சமர்ப்பிக்க வருகிறார்கள். எம் இயக்கத்தின் செயலர் அவர்கள். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் புனித மிக்கேல் அதிதூதர் இளையோர் இயக்கத்தின் 29வது ஆண்டறிக்கை. எமது இளையோர் இயக்க கூட்டமானது வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 11:30 மணி அளவில் எமது ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெறும். முதலில் துவக்க பாடல் பாடப்பட்டு வரவேற்புரை கூறப்பட்டு கூட்டம் ஆரம்பமாகும். பின்னர் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். பின்னர் இதர செய்திகள், இளையோரின் பங்கேற்பு, ஆலய வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் பற்றி பேசப்படும். சுமார் 45 நிமிடங்களுக்கு பின்னர் கூட்டத்தின் நோக்கம் கூறப்பட்டு கூட்டம் நிறைவு பெறும். எமது இளையோர் இயக்கத்தின் தூண்களாக செயல்படுபவர்கள் தலைவர் செல்வன் அஸ்வின், துணைத் தலைவர் செல்வன் மைக்கேல் பிராங்க்லின், செயலர் செல்வி அஜோஷா டோனி, துணை செயலர் செல்வி ஜெர்ஷினி,
பொருளர் செல்வன் அஜின் ஜோஸ், துணை பொருளர் செல்வன் கிளிண்டன். கடந்த ஆண்டு விழாவானது 30/12/2020 அன்று மாலை 6 மணியளவில் ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து திருப்பலி எமது இளையோரால் சிறப்பிக்கப்பட்டது. பின்னர் 9 மணியளவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பல போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இடையிடையே இளையோர்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் தலைவர் உரை ஆகியவை இடம்பெற்றது. பின்னர் 10:30 மணியளவில் கூட்டம் இனிதே நிறைவுற்றது. பின்பு ஜனவரி 14ஆம் நாள் பொங்கல் விழாவன்று முழக்கமூட்டில் நடைபெற்ற போட்டிகளில் நம் இளைஞர்கள் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்றார்கள். பின்பு கீழிராலில் நடந்த இளையோர்களுக்கான கூட்டத்தில் அனைத்து இளைஞர்களும் கலந்து கொண்டார்கள். எமது இளையோர் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் எமது நன்மைக்காகவும் சேமிக்கும் பழக்கத்தை மக்களிடையே உருவாக்கிடவும் சிறு சேமிப்பு திட்டம் செயல்பட்டு வருகிறது. அது 10/1/2021 அன்று தொடங்கப்பட்டு 12/12/2021 வரை ஓராண்டு காலம் நடைபெற்றது. அதில் அதிகமாக சேமித்த 3 நபர்களுக்கும் தவணை தவறாமல் சேமித்த அனைவருக்கும் பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது. எமது ஊரின் வளர்ச்சிக்கு தேவையான பல உதவிகளை எமது இளையோர் செய்து வருகின்றனர். எமது இளையோர் இயக்கத்தில் இருந்து பங்கு பேரவைக்கு செல்வன் விபின் ஜோஸ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30. இவர்களின் ஒன்றுபட்ட தன்மை எங்கள் செயல்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மெருகூட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. எதிர்கால திட்டம் எமது இளையோர்கள் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்படுதல், தங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்தல். எமது இளையோர் இயக்கமானது இனிவரும் நாட்களில் தலைத்து ஓங்கிடவும் எங்கள் செயல்பாடுகள் பிறர்க்கு உகந்ததாக அமைந்திடவும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டி எமது புனிதரின் துணை வேண்டி இவ்வறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். வாழ்க இளையோர் இயக்கம், வளர்க அதன் பணிகள், ஓங்குக அதன் செயல்பாடுகள், போற்றுக ஊர் மக்கள். இவன் செயலர். ஒரே நிற துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் ஒரே நிறத்தால் ஆன துண்டு ஒன்றை வைத்து இசைக்கேற்ப வீசி ஆடும் ஆட்டமான ஒயிலாட்டத்தை ஆடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது ஒய்சிஎஸ் மாணவிகள்.
புரிவாய். காவி உட அணிஞ்சுக்கிட்டு கால் நடந்து வந்தோம், ஜபமால சொல்லிக்கிட்டு புகழ் பாடி வந்தோம். நாங்க காவி உட அணிஞ்சுக்கிட்டு கால் நடந்து வந்தோம், ஜபமால சொல்லிக்கிட்டு புகழ் பாடி வந்தோம். குடும்பத்தோட வந்தோம், கோயில் தேடி வந்தோம், வேளாங்கண்ணி தாயே துணை வருவாய். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. கால் நடந்து வந்தோம், ஜபமால சொன்னோம், நேர்த்தி கடை வச்சோம், கடி நீ இன்னும் நின்னோம். கால் நடந்து வந்தோம், ஜபமால சொன்னோம், நேர்த்தி கடை வச்சோம், கடி நீ இன்னும் நின்னோம். அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, வேளாங்கண்ணி தாயே. விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு வயது முதல் 4 வயது உட்பட்டோருக்கான புளியமுத்து பொறுக்குதல் போட்டியில் முதல் பரிசு ரியா, இரண்டாவது பரிசு ஜெர்சோன். முதல் பரிசு ரியா, இரண்டாவது பரிசு ஜெர்சோன். 5 வயது முதல் 7 வயது உள்ளவர்களுக்கான புளியமுத்து பறக்குதல் ஆண்கள் முதல் பரிசு ஜோஸ்வா, இரண்டாவது பரிசு ரியான் சானோ. இரண்டாவது பரிசு ரியான் சானோ. பெண்கள் முதல் பரிசு ஜோஸ்மிகா, இரண்டாவது பரிசு அனோலின். இரண்டாவது பரிசு அனோலின். 8 வயது முதல் 11 வயதுகளுக்கான பலூன் கொண்டு செல்லுதல் போட்டியில் முதல் பரிசு ஆண்கள், முதல் பரிசு ஷானன். இரண்டாவது பரிசு காஸ்டின் ஜானியோ. இரண்டாவது பரிசு காஸ்டின் ஜானியோ. பெண்கள் முதல் பரிசு அரிஷ்கா ஆண்டனி, இரண்டாவது பரிசு கனிஷ்மா. முதல் பரிசு அரிஷ்கா ஆண்டனி. பன்னிரண்டு வயது முதல் 14 வயது கொண்டவரான பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு ஆண்கள் அஜீஷ், இரண்டாவது பரிசு ஆசின். பெண்கள் ஊசியில் நூல் கூர்த்தல் முதல் பரிசு லிபின்சா, இரண்டாவது பரிசு சைலு. 15 வயது முதல் 18 வயது வரை தேங்காய் உரிக்கும் போட்டி முதல் பரிசு அஜய், இரண்டாவது பரிசு ஸ்டோபின். முதல் பரிசு அஜய், இரண்டாவது பரிசு ஸ்டோபின். ஊக்க பரிசுகள் ஆம்ஸ்டன் சஜன்,
பெண்கள் பென்சிலில் ரப்பர் பேண்ட் போடுதல். முதல் பரிசு எமிமா, இரண்டாவது பரிசு ரேஷ்மா. பதினெட்டு வயதுக்கு மேல் பெண்கள் மெழுகுத்திரி அணையாமல் கொண்டு செல்லும் போட்டியில் முதல் பரிசு தபிஷா, இரண்டாவது பரிசு அனுஷா. திருமணமான பெண்களுக்கான மெழுகுத்திரி அணையாமல் கொண்டு செல்லுதல் போட்டியில் முதல் பரிசு திருமதி சுஜா, இரண்டாவது பரிசு திருமதி ஜெனி. மேற்பட்ட ஆண்களுக்கான கபடி போட்டியில் முதல் பரிசு கேப்டன் மில்டர், அமெரிகாஸ், ரெனிஷ், கிளின்டன், மில்டர், அமெரிகாஸ், ரெனிஷ், கிளின்டன், டேவிட், அஸ்வின், பிபின் ஜோஸ். பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தவர்களுக்கு நன்றி. நடனம் என்பது பொதுவாக தாளத்துக்கும் இசைக்கும் ஏற்ப உடலை அசைத்து நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவம். மனதில் உள்ள கோபத்தை போக்க நடனமே சிறந்த மருந்தாகும். இந்த கலை வடிவத்தை பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, சோகம் என அனைத்தையும் கலந்த வகையாக நடனத்தை கொடுக்க வருகிறார்கள் எம் இளையோர் இயக்கத்தினர். நம்ம எல்லாரும் மீன் பிடிச்சு கடலுக்கு போயிட்டு வரோம். கிறிஸ்துமஸுக்கு வர முடியுமா முடியாதுன்னு ஒன்றும் தெரியாது. நியூ இயருக்கு கரெக்டாக வந்துடும். இந்த நியூ இயருக்கு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. Come now, follow my lead. Come now, follow my lead. The bells are about to ring. They make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. ஒரே கூட்டமா இருக்கு. என்னவோ வானத்துல இருந்து பனமழை பொழிஞ்சதா சொல்றாங்க. பனமழையா? அதுக்கே இப்படி ஓடணும்? உனக்கு தெரியாதா? இந்த உலகத்துல பணம் தான் முக்கியமாப்படுது. பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்ப பணம் தான் கடவுளா?
பயன்படுத்துவாங்க. பொன் பொருள் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அப்படியா? அதுக்கு அந்த டான்ஸே சொல்லலாமே. செலிப்ரேஷனும் முடிஞ்சது. சரி, கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு தெற்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி இருக்கிறது. இந்த அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே காலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியானது. அதாவது அடுத்த கருவிலே சுமந்தைய தங்க மகன் எங்கம்மா 10 மாசம் சுமந்த புள்ள பாலூட்டி வளர்த்த புள்ள பறிச்சிட்டு போனியே பச்சை புள்ள அவ உசுர எங்க ஓடுவே எங்க தேடுவே என் புள்ளைய நான் எப்போ சேருவேன். கடலம்மா கடலம்மாய அன்பு மகன் எங்கம்மா கருவிலே சுமந்தைய தங்க மகன் எங்கம்மா. மாவட்டத்தில் 2வது நாளாக தொடரும் கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்களின் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. கண்ணீரில் நனையிறே கலங்கி தவிக்கிறே கரையில வாடுறே நீ கரை சேர வேண்டுறே. போகி புயல் வந்ததோ தூக்கி கொண்டு சென்றதோ கடலன்னை மடியே கல்லறையானதோ. கடலம்மா கடலம்மா சித்த மனச பாரம்மா சித்த மனச பாரம்மா. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் 55 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீண்டுள்ளனர்.
ஹலோ, அருமையாக நடனமாடிய நமது இளைஞர் இயக்க உறுப்பினர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆசிரியரை வழங்க நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப துள்ளலான ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டமான பாட்டுனா அப்படியே உங்கள் இதெல்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு அப்படி மேலே ஏறுது. கொஞ்சம் இமோஷ்னலான கொஞ்சம் இந்த ஓகி புயல் இல்லைனா வந்து தற்கொலை இல்லைனா குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரிப்பட்ட இது வந்த உடனே அப்படி இந்த காத்திறங்கின டயர் மாதிரி அப்படியே உணர்வுகளும் அப்படியே இறங்கிடுது. பரவாயில்லை. அப்போது வாழ்க்கை கூட இதே மாதிரி தான். சில நேரத்தில் அப்படி உயரத்தில் இருப்போம், சில நேரம் அப்படி கீழே இருப்போம். ஏற்றம் இறக்கம், இன்பம் துன்பம், இரவு பகல் மாறி 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 வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சிகளை குறிப்பாக இப்போ சமீபத்தில் இவங்க 2 பேர் ஆடியதை பார்க்கும் பொழுது நிறைய எனர்ஜி, எல்லாருக்கிட்டையுமே அதிகமான சக்தி இருக்குது. ஆனால் இது எப்போ வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டான்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது புரிஞ்சுது. வாழ்க்கைக்கான வெற்றி சூத்திரம் ஒன்று. எது நமக்கு பிடிக்கின்றதோ, எதை நாம் விரும்புகின்றோமோ, எதை இஷ்டப்பட்டு செய்கின்றோமோ, அப்போ கஷ்டங்கள், கவலைகள் இல்லைனா வந்து தடைகள், பிரச்சனைகள் பெரிதாகவே தெரியாது. இவங்க 2 பேர் ஆடினவங்க கூட ஒரு 6-7 நிமிஷம் ஆடி இருப்பாங்க. அப்படின்னா சார் தொடர்ந்து ஆடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸு, அந்த எனர்ஜி வந்து குறையலை. இஷ்டப்பட்டு ஆடுகின்ற பொழுது அல்லது இஷ்டப்பட்டு படிக்கின்ற பொழுது, இஷ்டப்பட்டு ஆய்வு செய்கின்ற பொழுது, இஷ்டப்பட்டு உழைக்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் சிறப்பாக பயணிக்க முடியும். அதைத்தான் உலகில் உயர்ந்த மனிதர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். ஆகவே இளைஞர்களாகிய நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற பணிகளை அல்லது நீங்கள் படிக்கின்ற படிப்பை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆகவே இளைஞர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் அத்தகைய ஒன்றாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய உலகமும் விரியட்டும். அதன் மூலமாக நம்முடைய பருத்தியறை பங்கு சமூகமும் சரி அல்லது உலகளாவிய சமூகமும் அதிகமாக உங்களிடமிருந்து பயன்பெறட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
மாறாட்ட போட்டிக்கான பரிசுகள். முதல் பரிசு ஜோஸ்மிகா, இரண்டாவது பரிசு ரோசிகா, சுறுசுறுப்பில் அதிகப்படியான தொகை சேமித்தவர்களுக்கான பரிசு. முதல் பரிசு திருமதி சுதா, இரண்டாவது பரிசு திருமதி சுஜா, மூன்றாவது பரிசு திரு மனோ, சுறுசுறுப்பை சிறந்த முறையில் பிரித்து கொடுத்ததற்கான பரிசு. முதல் பரிசு மன்னிக்கவும், ஜெபா ஆண்ட்ரோ, மைக்கேல் பிராங்க்லின், ஜெபா ஆண்ட்ரோ, மைக்கேல் பிராங்க்லின். நன்றி. பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் பாரம்பரியமான தலை சிறந்த நடனமா ஒரு நடனத்தை சொல்றாங்க. யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட். அந்த ஆட்டத்திற்கு ஆடாத கால்களும் ஆடும். ஆம், இசை கருவிகள் முழங்க இதோ கரகாட்டம் வருகிறார்கள் எமது YCS மாணவிகள். வருவார்கள். நானே ஃப்ரீஃபயர் விளையாடும்போது ஹேங் ஆகும் சொல்லி நானே யார் யார் அதில் வியாபாரம் வாங்கி வச்சுக்கியா நீ ஒன்று தளபதி மிக்கேலே ஐயகம் காக்க வந்த இளங்கதிரே தோழனுமாய் கொண்டனுமாய் நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார்
நலம் காக்க வந்த இளங்கதிரே துணை நிற்பார் துணை நிற்பார் வகை வகையாய் வரம் தருவார் தவறாமல் துணை நிற்பார் வான்படை கலக்கதி கேட்க வியப்பாயிருக்கும் பார்க்க பார்க்க பரவசமாகும் நம்பிக்கையில் நடைய கட்டி பக்தரியாகும் உட்பட வருவோம் தன்னானே தானனே தன்னானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய் தன்னானே தானனே தானனே ஹேய் ஹோய் ஹோய் தன்னானே தானனே தானனே 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 ஹோய் ஹோய் தன்னானே தானனே ஹோய் ஹோய் தன்னானே தானனே ஹோய் கரகாட்டமாடி நம்மை மகிழ்வித்த ஓய்சஸ் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மொபைல் போன் நல்லதா கெட்டதா? கிளியரா கேட்கல. நல்லதா கெட்டதா? ரெண்டு தகவலா இருக்குது. இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றிக் கொண்டிருக்கும் செல்போனின் நன்மை தீமை பற்றி பட்டிமன்றம் மூலம் விளக்க வருகிறார்கள் எமது OICS மாணவர்கள்.
அனைவருக்கும் இளையோர் இயக்கம் மற்றும் ஒய்சிஎஸ் சார்பாக வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் செல்போன் பயன்படுத்துவது நல்லதா கெட்டதா என்று விவாதிக்க எம் ஒய்சிஎஸ் மாணவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். நல்லது என்று பேசுவதற்கு சோனு, ஆன்சன், சஜன் மற்றும் கெட்டது என்று பேசுவதற்கு எமிமா, ஜெர்சன், சினு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக செல்போன் பயன்படுத்துவது கெட்டது என பேச வருகிறார் எமிமா அவர்கள். விஞ்ஞானம் வளர வளர ஏனோ விருத்தியும் அதிகமாச்சு. பம்பளந்த நேரமெல்லாம் இப்போ செல்போன் அடிமையாச்சு. கூடி பேசி விளையாடியது எல்லாம் இப்போ மறந்தே போச்சு. பாழாய் போன கைபேசினால் இன்று பல உறவுகள் மறைந்தே போச்சு. பக்கத்துல இருக்கிறவங்கள கூட ஏனோ பார்க்க கூட முடியல. 10 நிமிடம் கைபேசி இல்லாமல் பயணிக்க தோழல்ல. ஆம் சகோதரர்களே, உங்களால் 10 நிமிடம் கைபேசி இல்லாமல் இருக்க முடியுமா? காலையில் கண் விழித்தவுடன் செல்போனை தேடுகின்றோம். அம்மா எழுப்பும் காலம் மாறி இப்பொழுது அலாரம் நம்மை எழுப்புகின்றோம். கிண்டது நாம் இன்பங்களையும் துன்பங்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் காலம் மாறி இப்பொழுது ஸ்டேட்டஸ் மூலமாக பிறருக்கு தெரிவிக்கின்றோம். நாம் மனது கஷ்டமாக இருந்தால் குத்துப்பாட்டு ஸ்டேட்டஸ், மனது சந்தோஷமாக இருந்தால் மனது கஷ்டமாக இருந்தால் ஏதோ மனது சந்தோஷமாக இருந்தால் குத்துப்பாட்டு ஸ்டேட்டஸ், சோகமாக இருந்தால் எல்லாம் முடிந்து போன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். ஆம் நடுவர் அவர்களே, இப்பொழுதெல்லாம் பல ஆப்கள் வந்துவிட்டது. உறவுகளை, நண்பர்களை மறந்து கொண்டிருக்கின்றோம். செல்போனிற்கு அடிமையாகி தன்னையே நாளுக்கு நாள் அடிமையாக்கி கொள்கின்றோம். எனவே செல்போன் பயன்படுத்துவது கெட்டது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. அருமையாக பேசி அமர்ந்துள்ளார். உண்மைதான், இப்பெல்லாம் நம்ம உறவினர் வீட்டுக்கு போறதே குறைச்சிட்டோம். ஏன்னா ஒரு நாள் முழுவதும் இருந்து அங்கிருந்து பேசுறத 5 நிமிடத்துல செல்போன்ல பேசி முடிச்சிடலாம். அடுத்தபடியாக செல்போன் பயன்படுத்துவது நல்லது என பேச வருகிறார் சோனு. அன்பார்ந்த பெரியோர்களே, பேரறிவான ஆண்களே, பேர் அழகான பெண்களே, அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணிக்கார உறவுகளை பற்றி சிறப்பாக கூறினார்கள். அதற்கு நான் ஒரு கருத்து கூறுகிறேன். வெளிநாட்டிற்கு மகன் வேலைக்கு செல்கிறான். 25 வருடமாக தன் பார்வையில் இருந்து தன்னை விட்டு பிரிந்து வேலைக்காக செல்கிறான். தன்னை விட்டு பிரிந்த சோகம் தன் தாய்க்கு வராமல் இருக்க தினமும் வீடியோ காலில் பேசுகிறான். ஒரு ஏழை தாய்க்கு செல்போன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா நடுவர் அவர்களே? எனவே பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு தான் தெரியும் செல்போன் எவ்வளவு முக்கியம். காலையில் எழுந்தவுடன் மகளே எப்படி இருக்கிறாய், குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று நலம் விசாரித்தால் தான் பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு மன நிம்மதி. எனவே நடுவர்களே, உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னும் 15 வருஷம் கழித்து உங்கள் மனைவிடம் கேட்கும் போது தெரியும் செல்போன் நல்லதா தீவரா. நடுவர்களே, சொல்லுங்க. அப்பாவிடம் போய் ஒரு கேள்வி கேட்டேன், கோவப்படுறாரு. அம்மாவிடம் போய் ஒரு கேள்வி கேட்டேன், எரிச்சல் படுறாங்க. ஆசிரியரிடம் கேட்டேன், கோவப்படுறாங்க. ஆனால் கூகுளிடம் கேட்டால் கோவப்படாது என்று நடிக்க கொடுக்கிறேன். எனவே செல்போன் என்று நல்லது என்று நல்ல ஒரு தீர்ப்பை யோசித்து சொல்லுங்க. நன்றி உரை கொடுக்கிறேன். அருமையான பேச்சு பிள்ளைங்களா. பெற்ற அம்மாவுக்கு தான் தெரியும் செல்போன் எவ்வளவு நல்லதுன்னு. அடுத்தபடியாக செல்போன் கெட்டது என பேச வருகிறார் ஜெர்சன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிராளி கட்சிக்காரர் கூறினார்
மொபைல் போனில் முகம் பார்த்து பேச முடியும் என்று. ஆம், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை பயன்படுத்துவதால் எவ்வளவு கேடு என்று தெரியுமா? மது, போதைப் பொருட்கள் போன்றவற்றில் செல்போனும் ஒன்று என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நடுவர் அவர்களே, காலையில் எழுந்தவுடன் முழுமையாக கண் முழிக்கிறோமோ இல்லையோ கைபேசியை தேடி செல்கிறது. ஆதலால் கைபேசி கெட்டது என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. சிந்தித்து பார்த்தால் இதுவும் சரிதான். ஆனா நம்ம உடனே தீர்ப்ப சொல்லிட முடியாதுல்ல. அடுத்தபடியாக செல்போன் பயன்படுத்துவது நல்லது என பேச வருகிறார் ஆன்சன். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணிக்காரங்க சொன்னாங்க செல்போன் பயன்படுத்தினா பல்வேறு நோய்கள் வரும்னு சொன்னாங்க. ஆனா அது என்ன கொரோனாவா இல்ல ஒமிக்ரான் வைரஸ் அவர்களே? ஒரு பள்ளி ஆசிரியர் அது நல்லா படிக்கும் 12ஆம் மாணவன் போய் இந்த வருடம் நீ நல்லா மதிப்பெண் எடுத்தினா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த வருடம் அந்த மாணவன் முதல் மதிப்பெண் எடுத்தானா. அந்த ஆசிரியர் அந்த மாணவனிடம் என்ன வேணுமோ கேள் தம்பி அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த மாணவன் சார் எனக்கு ஒரு செல்போன் வாங்கித்தாங்க. அந்த ஆசிரியர், தம்பி நீ நல்லா படிக்கும் பையனாச்சு, நீ ஒரு புத்தகத்தை கேட்பான்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு செல்போனை கேட்கிறிய தம்பின்னு. அதற்காக நடுவர் அவர்களே, அந்த மாணவன் அதற்கு சொன்னானா, சார் 1000 புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு செல்போனு சமம்னு. நடுவர் அவர்களே சொல்லுங்க. கல்வி சார்ந்த சந்தேகங்களை அம்மாவிடமோ ஆசிரியரிடமோ கேட்க தேவையில்லை. ஒரு செல்போன் இருந்தால் போதும். நடுவர் அவர்களே, இன்று கல்வி கற்றுவிடலாம் என்று எதிரணிகாரரிடம் சொல்லி தீர்ப்பு வழங்குங்கள். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். ஆகா, அருமையான பேச்சு. அனைத்தும் உண்மைதான். சரி, அடுத்த அணிக்காரங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். செல்போன் பயன்படுத்துவது கெட்டது என பேச வருகிறார் சினு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, சர்ச் பண்ணா எல்லாமே கிடைக்கணும் எதிரணிக்காரங்க சொன்னாங்க. 5 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 25 வயது இளைஞராக இருந்தாலும் சரி, 50 வயது முதியவராக இருந்தாலும் சரி, எதை வேணுமென்னாலும் சர்ச் பண்ணா கொடுத்து விடும் அல்லவா செல்போன். அதனால செல்போன் பயன்படுத்துறது கெட்டது தானே. இப்போ அதுக்கடையில எல்லார்கிட்டையும் செல்ஃபின்னு ஒரு தொற்று நோயாகவே மாறிவிட்டது. சாட்டா செல்ஃபி, தூங்கினா செல்ஃபி, சாட்டா செல்ஃபி, தூங்கினா செல்ஃபி. அது மட்டுமா, எதை ஷேர் பண்ணணும்னே இந்த இளைஞருக்கு தெரியவில்லை. எதை எடுத்தாலும் ஷேர் பண்ணி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாற்றாங்க. அதை தினம் செய்தித்தாளிலே தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிறோம். எனவே செல்போன் பயன்படுத்துவது கெட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விதத்தில் இதுவும் சரிதான். ஷேர் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகளும் விளைவுகளும் ஏராளம். அடுத்தபடியாக செல்போன் பயன்படுத்துவது நல்லது என பேச வருகிறார் சஜன். ஓடினால்தான் நதிக்கு அழகு, வீசினால்தான் காற்றிற்கு அழகு, பாடினால்தான் குயிலுக்கு அழகு, ஆடினால்தான் மயிலுக்கு அழகு. ஆனால் என் முன்னால் சிரித்த முகத்தோடு அவை அலங்கரித்த வண்ணம் உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் போதுதான் கொள்ளை அழகு. நான் இங்கு செல்போன் பயன்படுத்துவது நன்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னால் தம்பி ஜர்சன் அவர்கள் அழகாக பேசியிருந்தார். செல்போன் மது ஒரு போதை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இவர் என்னவென்றால் செல்போனை போதை என்று சொல்லிவிட்டார். செல்போன் ஒரு போதை அல்ல, அது முன்னேற்றத்திற்கான ஒரு பாதை என்பதை எதிர்க்காக புரிய வேண்டும். நடுவர்களை எதிரணிக்காரங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருப்பாங்க. ஆனா படிச்ச நன்றி கூட மறந்துட்டு இன்னைக்கு சொல்றாங்க செல்போன் தீமை என்று. இவர்களுக்கு என்றுமே புரிய மாட்டேங்குது. நடுவரே பாரதிதாசன் அழகாக சொல்வார், காஷ்மீரில் ஒருவன் இருமினான், குமரிவால் ஒருவன் மருந்து கொண்டு ஓடினான். இப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு என்ன செய்வோம்? செல்போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், இல்லாட்டா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். இவங்க சொல்றாங்க ஷேர் பண்றது ஸ்டேட்டஸ் வைக்க ரொம்ப பெரிய ஆபத்தான். ஒரு ஆபத்து மேல நடுவர்களே, அவர்களுக்கு உதவிதான் செய்கிறது இந்த செல்போன். நடுவர்களே, கொடுமையிலேயே கொடுமையான ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுமா? உறவுகள் யார் என்று தெரியாமல் இருப்பதுதான். ராணுவத்திற்கு போன அப்பா 5 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கும்ல, அந்த சின்ன பிள்ளை கேட்கும் அப்பாவான்னு தெரியாது, அது மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொல்லும்.
சித்தப்பான்னு சொல்லும், கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு சொல்லும், இல்ல அப்பாவை பார்த்து மாமான்னு சொல்லும், அம்மா சொல்லி கொடுக்கும், இல்ல அதுதாண்டா அவங்க அப்பான்னு சொல்லி கொடுக்கும். இப்ப பாருங்க வீடியோகள் மூலம் டெய்லியும் அவங்க தந்தைகிட்ட பேசும்போது அந்த பிள்ளை உறவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள் வீடியோகள் ரொம்ப ஆபத்து என்று. ஒன்றுமில்லை நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இப்போ கேஸ் புக்கிங் பண்ணுவாங்க, எப்படி புக்கிங் பண்ணுவாங்க? செல்போன்ல ஆன்லைன்ல புக்கிங் பண்ணுவார்கள். இந்த அருமை இந்த இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் தெரியும் நடுவர் அவர்களே, செல்போன் நன்மை என்பது. நடுவர் அவர்களே, நான் நினைக்கிறேன் தீ பத்திர என்ன செய்வாங்க? ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணோம். நான் நினைக்கிறேன் எதிரணிக்காரங்க வந்து புளியகுறிச்சியில போய் கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவர்கள் அப்படி கூட்டிட்டு வரும் முன்னாடி வீடு தீபத்தி எரிஞ்சிடும். அப்ப எதுக்கு தேவை? 100 போலீஸ், 101 ஃபயர் சர்வீஸ், 108 ஆம்புலன்ஸ். இவையெல்லாம் செல்போனில் தான் அடித்தாலும் நல்லது. செல்போன் நல்லது. நடுவர்களே, நீங்க பேங்க் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். பேங்க்ல என்ன நடக்கும்? அதிகமா நிறைய நேரம் ஆகும். 1000 ரூபாய் விட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கு போய் பேங்க் ஆபீசர்ட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? விட்ராவல் ஸ்லிப் போன இல்ல, ஏதோ அவரு வீட்டு பணத்தை வாங்க போன போலே அவர் சொல்லுவாரு விட்ராவல் ஸ்லிப் போன இல்லன்னு. ஆனா அப்படி ஒன்றும் இல்லை. அதற்கு நம்ம நினைப்போம் அவர் எப்படியோ டோக்கனை தருவாங்க. நம்ம நம்பர் 6 ஆயிருக்கும், 1 2 3 வரும். நம்ம நம்பர் 5 வரும், நம்ம நினைப்போம் 6 வரும், அது 8 போயிடும். நம்ம இப்ப டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்ப பாருங்க, வீட்டுல இருந்துட்டு எத்தனை டிரான்ஸ்பர் எத்தனை டெபாசிட் பண்ணலாம். செல்போன் நன்மைதான். நடுவர்களே, இந்த செல்போனை மொத்தத்தில் சொல்ல போனா பயணிகளின் திசை காட்டி, காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளின் நண்பன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை, இந்த நூற்றாண்டின் இறைவன் செல்போன் தான். நடுவர்களே, எனவே செல்போன் நன்மைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 அணியினரும் அருமையாக பேசினார்கள். செல்போன் பயன்படுத்துவது நல்லது மற்றும் அதன் தீமைகளை அழகாக எடுத்துக்கிறார்கள். எனவே நாம் செல்போனை நல்லவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், தீய வகையில் பயன்படுத்தக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது உறவினர்களோடு பேசவும் நண்பர்களோடு விளையாட வேண்டும். இந்த பட்டிமன்றத்தை நடத்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். செல்போன் நன்மையோ தீமையோ அது நம்ம பயன்படுத்துற விதத்துல தான் இருக்குது. அருமையான முறையில் ஒரு பட்டிமன்றத்தை அமைத்து தந்த OCS மாணவ மாணவிகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஊக்க பரிசுகளை வழங்க பங்கு தந்தை மற்றும் துணைத் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசுகளை வழங்க பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்களை அன்புடன் மேடைகளை அழைக்கிறோம். OCS ஊக்க பரிசுகள் சோனு, சுபு, டிக்சன், ஜெனிஷ், அஜின், சாஜின், ஆசின், பிளாட்மின், சைனி, டாஃப்னி, சம்மி, சுஸ்மி, லிபிட்சா, ரேஷ்மா, ஆன்சி, ஜின்சி,
சஜிமா, லதிகா, சஜன், ஆன்சன், ஆன்சலின் சினு, எமிமா, ஜெர்சன், இளையோர் இயக்க உறுப்பினர்களுக்கான ஊக்க பரிசுகள் மோனிஷா, தபிஷா, அஸ்வினி, ஜெர்சினி, அஜிஷா, அனுஷா, ஜினிஷா, அபிரின்சி, ஸ்வீட்டி, அஜோஷா டோனி, அமெரிகாஸ், அர்ஜுன் ஜோஸ், அனீஷ் குமார், ஆண்ட்ரோ சுஜின், அஸ்வின், விபின் ஜோஸ், கிளின்டன், டேவிட் ராஜ், பிராங்க்லின் பெனடிக்ட், காட்சன், ஜெபாண்டோ, ஜெல்சன், ஜஸ்டின் ராஜு, ஜோர்சன், மைக்கேல் பிராங்க்லின், மில்டன், ரெனிஷ் ராஜா, விபின் ஜோஸ், பரிசுகளை வழங்கிய பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றால் கூட்ட முடிவில் உற்சாகப்படுத்த ஒரு கூட்டம் இருக்கும். மனதை உற்சாகப்படுத்தும் ஒரு உடற்பயிற்சி என்றால் அது நடனம்தான். நம் அனைவரையும் உற்சாகப்படுத்த இதோ நமது இளையோர்கள் இயக்கத்தினர்.
Christmas festival, the management announced holidays for few days. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்கள் என்றால் நம்ம லைஃப்ல வெளிச்சம் வரும், பட்டாம்பூச்சி பறக்கும், பெர்மனன்ட் பாய் ஃப்ரெண்ட் ஜீசஸ் கிடைப்பாரு, செம்ம வாழ்க்கை தருவாரு. உலகில் வெளிச்சம் வந்துட்டு புது கிருப வந்துட்டு சம வாழ்க்கை தந்தாரு. உலகில் வெளிச்சம் வந்துட்டு புது கிருப வந்துட்டு சம வாழ்க்கை தந்தாரு. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கொண்ட வலிக்குதுல
நடனமாடி நம்மை மகிழ்வித்த இளைஞர்களுக்கு உறுப்பினர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறுசேமிப்புக்கான ஒழுங்கு பரிசுகளை வழங்க பங்கு தந்தை, பங்கு பேரவை துணைத் தலைவர் மற்றும் பங்கு பேரவை பொருளர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். Tapno, Saini, Ajosha Dhoni, Jervin Jose, Diona, Diwali, Jesselyn Jovi, Jaina Jomi, Sophie Jose, Sajan, Dixon, Babisha, Janisha, Anushka, Jasani, Jaisini, Jasani, Jaisini, Jinisha, Daphne, Tirumadi Rose, பொதுமக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ரோஸ், மைக்கேல் ஜெனிஸ், மைக்கேல் ஜெர்னிஸ், ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி சோனு, ஜெபாண்டோ, மேரி ஆஞ்சல், Ishani Jude, Berlin Siva, Sijo, Ninifa, Abhilash, Ria, Jobson, Jinsimo, Tirumadi Subha, Joel, Viji, Tirumadi Subha, Monisha, Shamdari Sharodani, Michael Raja Janishan, Michael Raja Janishan, Tirumadi Mary Vigila, Joshua Joshmika,
எமிலா எமிதா சுஸ்மி ஜெனிஷா ஆன்சன் திருமதி சுஜா திருமதி கலா எம்எஸ் விஜி திரு மனோ சாஜின் பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தை பங்கு பேரவை துணைத் தலைவர் மற்றும் முதல்வர்களுக்கு நன்றி. பெண்ணுங்க டான்ஸ் ஆடி பார்த்துட்டீங்க. அடுத்தபடியாக நடனமாடி நம்மை மகிழ்ச்சி வருவார்கள் இளையோர் இயக்க மாணவர்கள். Kulikita
நடனமாடிய இளைஞருக்கு உறுப்பினர்களுக்கு நன்றி. அடுத்தவரையாக நன்றி உரை. முதலாவதாக நமது நன்றிக்குரியவர் நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தவர்கள். அவர்கள் இவ்வளவு நேரம் நமது பொறுமை காத்து நம்மோடு இருந்து நம்மளை ஊக்குவித்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது நன்றிக்குரியவர் நமது தோழர் பங்கு தந்த ஜேம்ஸ் அவர்கள் நமக்காக தஞ்சாவூரிலிருந்து இங்கு வந்து நமது நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது நன்றியுரையாளர் நமது பெற்றோர்கள் நமது இறை மக்கள் அனைவரும் நமது கூட்டத்தை கண்டு நம்மளை மகிழ்த்துள்ளார்கள். மேலும் நமது இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளை ஊக்குவித்தார்கள்.